எவ்ரிவன். இந்த நாளில் கூட இந்த மிஷனரி பயோகிராஃபி ஷேரிங்கில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் நம்ம எந்த மிஷனரி பற்றி பார்க்க போகிறோம்னா அடோனிராம் ஜட்சன் என்றவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடோனிராம் ஜட்சன் அவர்கள் பர்மாவில் வந்து சிலுவை கொடி நாட்டப்படும் வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட கடைசி துளி ரத்தம் வரைக்கும் இருந்து அங்கே ஊழியம் செய்தார். அவர் வந்து அமெரிக்காவில் பிறந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அவர் பிறந்தார். அடோனிராம் மற்றும் அபிகைல் என்ற தம்பதியருக்கு அவர் பிறந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வளரும் போதே அவரோட தாய் வந்து 3 வயது அவர் இருக்கும் போதே அவருக்கு நல்ல வேதத்தை சரளமாக வாசிக்கிறதுக்கு அவரை பழக்குவித்திருந்தாங்க. அவரோட அப்பா ஊழியத்துக்கெல்லாம் வெளியில போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு முழு சங்கீதத்தையும் ஒரு 3 வயது சிறுவன் அப்படியே வாசித்து காமிச்சதுல பார்த்து மிகவும் மகிழ்ந்தவரே அவருடைய தகப்பன் ஆவார். அவர் வந்து சிறு வயதிலேயே அவருடைய இருதயத்துல ஊழியம் செய்யணுங்கிற மாஞ்சை வந்து அவர் விதைத்திருந்தாங்க அவங்க ஃபேமிலியில. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் 14 வயது இருக்கும் போதே அவர் வந்து ஒரு புஸ்தகத்தை எழுதக்கூடியது அளவுக்கு அவருக்கு வந்து நல்ல ஒரு ஞானம் இருந்தது. அவர் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்காலரும் கூட. அவர் லாட்டின், கிரீக் மற்றும் ஹீப்ரூ போன்ற மொழிகளிலெல்லாம் கூட அவர் வல்லுநராக இருந்தார். அவர் பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல கூட அவரை இன்வால்வ் பண்ணிக்கிட்டார். ஸோ இப்படிப்பட்டதாக வளர்ந்த ஒரு சிறுவன் பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ்குள்ள பிரவுன் யூனிவர்சிட்டி என்ற ஒரு நல்ல பெருமை மிக்க யூனிவர்சிட்டியில வந்து அவர் காலேஜ் ஜாயின் பண்றாரு. அங்க ஜாயின் பண்ணும்போது அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அவருக்கு அங்க வந்து ஜேக்கப் எய்ம்ஸ் என்ற ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவர் கிடைக்கிறாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எங்க பார்த்தாலும் கூட அவங்க 2 பேரும் சேர்ந்தே போகிறதும் வரதும் பார்க்க முடியற அளவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. ஆனா அவரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஏத்திஸ்ட், அதாவது அவர் ஒரு நாத்திகர், கடவுள் இல்லை என்ற கொள்கை. ஆனா மற்ற நாத்திகருக்கும் அவரோட கொள்கைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அது என்னது அப்படின்னா அவர் வந்து கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார், ஆனா அதற்கப்புறம் அவரோட தலையீடு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா there is no life after death அப்படிங்கிறதும், அப்புறம் there is no hell no heaven அப்படிங்கிறதும் அவரோட கொள்கையா இருந்தது. ஸோ அவரோடு கூட க்ளோஸா மூவ் பண்ண நம்ம பார்க்குறோம். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர்னு சொல்லுவாங்க. அதே போல் அவரோட ஃப்ரெண்டோட இதுலேயே அவர் போயிட்டார். போக்கிலே போய் அவருமே ஒரு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கைக்குள்ள அவர் போயிட்டாரு. ஒரு நாள் அவர் காலேஜ்லேருந்து ஹாலிடேக்கு அவரோட வீட்டுக்கு வரும்போது அவரோட தாயும் தகப்பனும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான நபராக அவர் மாறி இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. கையிலெல்லாம் டேட்டூ போட்டுட்டு இருக்காரு. மிகவும் எரிச்சலும் கோபமும் நிறைந்தவராக அவர் இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது அவங்க தாய் வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டு அவருக்காக அதிகமாக பாரப்பட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. அவர் வந்து அதுக்கப்புறமா அவர் பிளே, அதாவது அந்த நாடகம் லிட்ரேச்சர் சம்பந்தமான நாடகங்களை வந்து அவர் அதிகமாக அவரை இன்வால்வ் பண்ணிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாடகத்தில் நடிச்சுட்டு அவர் திரும்பி வரும்போது ரொம்ப லேட் ஆகிறனால ஒரு ஷெல்டர், ஹாலிடே ஹோம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்கே போய் இந்த நைட் நம்ம ஸ்டே பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக அந்த ஓனர் கிட்ட, ஷெல்டரோட ஓனர் கிட்ட கேட்குறாரு, நான் இந்த இரவை இங்கே கழித்துட்டு நான் போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஷெல்டரோட ஓனர் சொல்கிறார், நீங்கள் தாராளமாக இங்கே தங்கலாங்க, ஆனால் இங்கே வந்து மரண தருவாயில் ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் வந்து அதிகமாக அவரோட வலி வேதனையில் அவர் கஷ்டப்படுறதெல்லாம் கேட்டு அந்த சத்தத்தினால அநேகர் என்ன செய்யறாங்கன்னா வர்றவங்க எல்லாரும் என்னை திட்டிட்டு நைட்லேயே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ உங்ககிட்ட நான் சொல்லலைன்னு இருக்கக்கூடாது, அதனால நான் சொல்றேன், நீங்க தங்கினா உங்களுக்கு ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவர் வந்து ஓகே ஒரு நைட் தானே நம்ம இங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தங்குறாரு. நைட்ல அவரால் தூங்கவே முடியல. வேதனையில அழுகிற சத்தம் கேட்குது. என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அதிகமாக கூச்சலிடுகிற சத்தம் கேட்குது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவர் அதிகமாக அசதியா இருந்தனால அப்படியே நைட்ல தூங்கிடுறாரு. தூங்கிட்டு காலையில எழுந்து போகும்போது பார்த்தா அதிகமான கூட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கிறாங்க. அப்போது என்னன்னு விசாரிக்கும் போது பிரவுன் யூனிவர்சிட்டியில படித்த ஒரு நபர் வந்து மறைத்திருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப அவர் நானும் பிரவுன் யூனிவர்சிட்டியில தான் படிச்சேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அங்க காத்திருக்குது. அது வந்து மறைத்திருக்கிறது வந்து அவரோட மிகவும் நெருங்கிய நண்பரான ஜேக்கப் எய்ம்ஸ் என்றவர் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் மிகவும் அதிர்ச்சியில இருக்கிறாரு. ஆனா கூட அந்த ராத்திரியில அவர் அழுகும்போது அந்த நடந்த இன்சிடென்ட் வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வந்தோம், நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஜேக்கப் எய்ம்ஸை வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவனா மாற்றுறதுக்கு பதிலாக அவன் வந்து ஒரு நாத்திக கொள்கையில என்ன மாத்திருந்தானே, ஒரு ஆத்மா நான் ஆண்டவருக்காக இழந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல அவர் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இடத்துல அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாரு. அவரோட ஊழிய அழைப்பையும் கூட அவர் அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு நினைவு போட்டுறாரு. அப்போது அவர் சபைக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த பிரதரன் என்ற அந்த குரூப்ல இருந்து மிஷனரி அழைப்பு விடுவிக்கிறாங்க. ஸோ அதுல அவங்க அம்மா அப்பா அவரோட இருதயத்துல விதைத்த அந்த ஊழிய வாஞ்சையினால அவரை மிஷனரியாக செல்ல அவர் வந்து அர்ப்பணிக்கிறார் அந்த நாளில். அப்புறமா பார்த்தீங்கன்னா மிஷனரியா செல்றதுக்கு என்ன அடிப்படை தகுதி வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க திருமணமானவராக இருந்தால் மட்டும்தான் நீங்க மிஷனரியா செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஆன் என்றவங்களை வந்து திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து 13வது நாள் அவங்க வந்து கடல் பிரயாணத்துக்காக கிளம்புறாங்க. பர்மாவில தான் மிஷனரிகள் வேணும் என்று
சொல்லி அந்த பிரதரன் குரூப்ல சொல்லி இருந்தனால இவரும் இவங்க 2 பேரும் இவங்க கப்பல் 2 பேரும் இன்னும் சில பேரோட சேர்ந்து பர்மாக்கு கடல் பிரயாணமாக அவங்க வந்து புறப்படுறாங்க. ஸோ அவங்க பர்மாக்கு போனப்ப அங்க பாக்குறாங்க புத்திசம் தான் அதிகமா காணப்படுகிறது. ஆனா அங்க ஊழியம் செய்கிறதுக்கு எந்த ஒரு திறந்த வாசலுமே இல்லாததை அவங்க அங்க பாக்குறாங்க. அவர் லாட்டின், கிரீக் மற்றும் ஹீப்ரூ லாங்குவேஜஸ் எல்லாமே நல்லா கற்றிருந்தா கூட அவருக்கு அந்த பர்மீஷ் லாங்குவேஜை கற்றுக்கொள்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா இந்த லாங்குவேஜ்க்குரிய லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இந்த பர்மீஷ் லாங்குவேஜ் வந்து அவர் கற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கொள்கிறாரு. 3 வருடங்கள் கற்றுக்கொள்கிறாரு. 12 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் செலவிட்டு அதை வந்து நேர்த்தியா அவர் கற்றுக்கொள்கிறாரு. ஆனா அவரோட ஒய்ஃப் ஆன் பாத்தீங்கன்னா சரளமாக சீக்கிரமாவே பர்மிஷ் லாங்குவேஜ் பேசுறதுக்கு அவங்க கற்றுக்கொண்டாங்க. அங்க இருக்கிற லோக்கல்ஸோட அதிகமா அவங்க ஈஸியா அவங்க கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் நம்ம. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் தானும் ஒரு புத்த மதத்தன், அவங்க அந்த மக்களோடு அவரை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவரும் மஞ்சள் உடை அணிந்தாரு. அப்புறமா நம்ம ஐயோ இந்த ட்ரெஸ் நம்மளும் புத்திஸ்ட் மாதிரி தெரியுறமே அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணாரு. ஒயிட் ட்ரெஸ் போட்டாரு. நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இன்னும் நம்ம அது ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது எந்த விதமான ஆடை அணிந்தாலும் மஞ்சள் ஆடை அணிந்தாலும் நம்மள ஒரு வெளிநாட்டாரா தான் எல்லாரும் பார்க்க போறாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சனால அப்படிப்பட்ட எல்லா முயற்சிகளையுமே அவர் வந்து கைவிட்டாரு. ஜாயட் அப்படிங்கிறது வந்து பர்மால இருக்கிற அங்க மூங்கில் மற்றும் ஓலையினால செய்யப்படும் குடையது. அங்க வந்து டிராவலர்ஸ்லாம் தங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு ஜாயட் மாதிரி செய்து வைத்தாரு. அங்க அநேகர் வரும்போது தாகமா இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டு கூப்பிடுவாரு எல்லாரையும். ஸோ நிறைய பேர் கியூரியாசிட்டியில அங்க வருவாங்க, வந்து என்ன இவங்க கூப்பிடுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட பாக்குறாங்க. அப்படி அவர் பெரிய முயற்சிகள் எடுத்தும் அங்க ஆத்துமாக்கள் அவ்வளவா அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. அவங்க 3 வருட ஊழியத்துல ஒரே ஒரு ஆத்துமா தான் அவங்களுக்கு கிடைத்தது. ஆனா அதுலயும் கூட அவங்க மனம் தோய்ந்து போகாம நம்ம வந்த ஊழியத்துக்காக அநேக முயற்சிகள் இன்னும் நிறைய முயற்சிகள் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 12 வருட ஊழியத்துல அவங்களுக்கு 18 ஆத்துமாக்கள் மட்டுமே அவங்களுக்கு கிடைத்தாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க பிரிட்டிஷ் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த இடத்துலயும் வந்து பர்மால உள்ள கவர்மெண்ட்டுக்கும் மத்தியில ஒரு போர் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதிகமான வர்க்கம் அவங்களுக்கு வணிகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பர்மா மக்கள் வந்து அவங்களுக்கு அதிகமான இடம் வேணும், அவங்க லொகேஷன் அந்த இதுக்காகவும் அவங்க டெரிட்டரிக்காகவும் ஃபைட் பண்ணனால அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வார்ல வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி சிறையில் தள்ளப்பட்டாரு. அங்க அதிகமாய் சித்திரவதை செய்யப்பட்டார். அடோனிராம் ஜட்சன் அவர்கள் வந்து அதிகமான சித்திரவதை அங்க மேற்கொண்டாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த போருனால ஒரு நல்ல இது என்னன்னா அங்க இன்னும் கொஞ்சம் திறந்த வாசலை கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சிறையில இருக்கும்போது கூட அவங்க ஊழிய காரியங்கள்லாம் அவங்க நிறைவேற்றினாங்க. அநேகருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. ஆனா அவங்க கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க வந்ததின் நோக்கத்தை அவங்க எப்போதுமே அவங்க நினைவு கூர்ந்தாங்க. அப்படி அந்த நேரத்துல அவர் சிறை வாழ்வு முடிந்து 20 மாதம் கழிச்சு அவர் வெளியே வரும்போது அவருக்கு இருந்த பிள்ளை அப்புறம் அவரோட ஒய்ஃப் எல்லாமே இறந்திருந்தாங்க, மரிச்சிருந்தாங்க. அவங்க குழந்தை வந்து ஒரு சுகவீனத்தினாலையும் அவங்க ஒய்ஃபும் கூட மரித்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப சோகமான சூழ்நிலையில தான் அவர் வெளியில வந்தாரு. முதலாவதாக அவர் பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தை வந்து பர்மிஷ் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்க ஆரம்பித்தாரு. ஆனா இந்த நாள் வரைக்கும் மற்ற எத்தனையோ பர்மிஷ் பைபிள் வந்து மொழிபெயர்ப்புல இருந்தாலும் இவரோட மொழிபெயர்ப்பே வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். 40 வருடங்களாக இவர் வந்து பர்மால ஊழியம் செய்தாரு. அவர் ஒரே ஒரு முறை தான் தன் தாய் நாட்டான அமெரிக்காவுக்கு வந்து ஒரே ஒரு முறை தான் சென்று வந்தார். அவர் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியா பார்த்தாங்க எல்லாருமே, வந்து இவர் இவ்வளோலாம் ஊழியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு அந்த 40 வருட ஊழியத்துல எந்த விதமான கம்யூனிகேஷனோ யாருக்கூடையும் எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லை. அப்படி அவங்க ஆண்டவருக்காக அவங்க எடுத்த காலை திருப்பி பின் வைக்காம அவங்க வந்து ஊழியம் செய்தாங்க. அவர் ஒரு முறை அமெரிக்கா சென்று திரும்பும் போது கடல்ல வந்துட்டு இருக்கும் போது அவர் வந்து அந்த அவரோட உடல் சுகவீனத்தினால அவர் கடல் பிரயாணத்திலேயே அவர் மரித்து போனாரு. அவருடைய உடலை வந்து வங்காள விரிகுடா கடல்ல வந்து தூக்கி எறியப்பட்டார் அவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவருக்காக பல காரியங்கள் செய்தாலும் நம்ம பார்க்கும் போது அவங்க வெளி உலகத்துக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு அற்பமான காரியமா தெரியும். ஏன்னா அவர் அங்க இருந்து வந்தாரு, எந்த கான்டாக்டும் இல்லை அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சிறையிலேருந்து வரும்போது அவங்க பிள்ளை இல்லை, அவரோட மனைவி இல்லை. அவரு கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பரியலோ அவருக்காக எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆண்டவருக்காக எல்லாத்தையுமே அவங்க எழுந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். அவர் மரித்த போது 8000 ஆத்துமாக்களே ஆண்டவருக்காக அவர் வந்து சம்பாதித்து வைத்திருந்தார். 61 வயதான அவர் 1850 வருடத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி அவர் இறந்தார். ஸோ அவரோட வாழ்க்கை பார்க்கும்போது நம்ம ஆண்டவருக்காக நம்ம நன்றி சொல்லணும். அவர்
எல்லாருக்கும் அவரோட அழைப்புக்காக அவர் கீழ்ப்படிந்து அவரை வாழ்க்கை கொடுத்தனால இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஜட்சன் மெமோரியல் பேப்டிஸ்ட் சர்ச் என்றது ஒரு பெரிய சர்ச்சா மியான்மர்ல வந்து அவரோட நினைவாக நாட்டப்பட்டு இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா பர்மால வந்து அநேகமான சர்ச்சஸ் இந்த நாள்ல எழும்பி இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவரோட ஒரு தனி மனிதனின் கீழ்ப்படிதல்னால அநேக ஆத்மாக்களும் அநேக சபைகளும் எழும்புறதுக்கு ஆண்டவருக்கு கிருபை செய்தாரு. பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச்னு சொல்றாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல வந்து 3rd லார்ஜஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருமை பெற்று விளங்கும் யாங்கான் யூனிவர்சிட்டியில கூட ஜட்சன் அவர்களின் நினைவாக உள்ள ஒரு சேப்பல் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜட்சன் காலேஜ் இருக்கிறது. இன்னும் கூட பர்மிஷ் இங்கிலீஷ் டிக்ஷனரி கூட அவர் நிறுவி இருக்காரு. அது வந்து அவரோட பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு அவருக்கு ஒரு உதவியா இருக்கும்படியா அவர் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் அவரோட பல காரியங்கள் அவர் ஆண்டவருக்காக செய்திருக்கிறாரு. இந்த நாள்ல நம்ம அடோனிராம் ஜட்சன் அவங்கள பத்தி பார்த்தோம். ஸோ இது போல நம்மளும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறாரோ, நமக்கு என்ன ஊழியம் நியமித்திருக்கிறாரோ, இவரோட வாழ்க்கை பார்த்தா அற்பமா தெரிஞ்சிருக்கும் அவரோட டைம்ல. ஆனா இந்த நாள்ல பார்த்தாங்கன்னா இவ்வளோ மக்கள், பர்மிஷ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்மளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியா நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள்ல கூட நாங்க அடோனிராம் ஜட்சன் அவர்களை பற்றி நாங்க பார்த்தோம் அப்பா. அவர் அப்பா நீர் அவரை முன் குறித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா இதே போல கூட அப்பா நீர் எங்களுக்கு குறித்த அப்பா ஊழியத்தை நாங்க நிறைவேற்ற நீர் கிருபை செய்யுங்க அப்பா. கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தை இந்த நாள்ல கூட அப்பா அநேக யூத் இருக்கிறாங்க அப்பா. அவரை போல அப்பா சிறிதாய் அப்பா உம்மை விட்டு அவங்க மனம் திரும்பி போகும்போதும் கூட அப்பா உம்மிடத்துல வந்து சேர நீர் கிருபை செய்யுங்க அப்பா. நீர் அவங்களை அப்படியே நீர் வழி நடத்த போறதுக்காக நீர் குறித்ததை அப்பா முன் குறித்ததை நிறைவேற்ற போறதுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்து